மறுசுவை சமைப்போம், சுவைப்போம். ஹெல்த்தியான மோமோஸை வீட்டில் எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வாங்க. காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. அது வார்ம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். கோதுமை மாவு, உப்பு 2த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு வைக்க போகிறோம். ஆக்சுவலாக மைதா மாவில் தான் மோமோஸ் செய்வாங்க. நான் மைதா அவாய்ட் பண்ணிவிட்டு கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மாவு டைட்டாக பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டுங்க. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு வந்து கிரேட்டட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு கேரட்டும் வெங்காயமும் 2த்தையும் வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினோடனே பன்னீரை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். ஸோ நல்லா வதங்கிட்டு வரும்போது நம்ம வந்து ஜீரக தூளை வந்து ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது வந்து கூல் ஆகணும். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆனோடனே நம்ம ஸ்டஃபிங்க்கு எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி காயும் பன்னீரும் எல்லாமே இருக்கிறதுனால அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ ரெடியாக எடுத்து இந்த ஸ்டஃபிங்கை இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணலாம். இந்த ரெட் சில்லி காஞ்ச மிளகாய் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் பூண்டும் சாப் பண்ண பூண்டு அண்ட் தென் சால்ட்டு, சுகர் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிடலாம். லைட்டாக பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சில்லி சாஸ் பேஸ்ட் அது. இப்போ வந்து ரோல் பண்ணிவிட்டு அது ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கோங்க. அதில் ஸ்டஃபிங்ஸ் இந்த கேரட் பன்னீர் ஸ்டஃபிங்ஸை வச்சு மோமோஸ் ஷேப்பில் நம்ம உங்களுக்கு எந்த ஷேப் வருதோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது இந்த மாதிரி மோமோஸ் ஷேப்பில் ரெடி எடுத்து நான் ஸ்டீம் பண்ணுறேன். இட்லி குண்டானில் வச்சுட்டு இது ஸ்டீம் ஆகிடுச்சு. ஒரு 5 to 7 மினிட்ஸில் நம்ம எடுத்துடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. திருப்பி ஆயில் அப்ளை பண்ணிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதை சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு ரெட் சில்லி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை சாட்டே பண்ணி வச்சுட்டிங்கன்னா மோமோஸ் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான மோமோஸ், ஹெல்த்தி மோமோஸ் வந்து உங்களுக்கு ரெடியாகும். குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். வெளியே போய் தான் சாப்பிடணுன்னு கிடையாது இந்த மோமோஸ்லாம். ஸோ வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை சமைப்போம், சுவைப்போம்.